ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமோகனே தேதுநீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே போதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு. ஜோதிடம் ஒரு அற்புதமான வித்தை. ஆயக்கலைகள் 64 ஒன்று. இது 8வது கலையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த வித்தை என்று சொல்லக்கூடிய ஜோதிடத்தின் மூலம் இந்த உலகத்தில் சொல்ல முடியாத ஏதாவது ஒரு தகவல் இருக்குமானால் அது கற்றுக்கொண்டவரின் குறையும் கற்றுக்கொண்டவர் வெளிப்படுத்த தெரியாத நிலையும் தான் காரணமாக இருக்குமே ஒழிய மற்றபடி ஜோதிடத்தில் சொல்ல முடியாது ஒன்று இருப்பதாக எனக்கு தோன்றவரை என்னுடைய ஜோதிட பேராசிரியர் திரு ஜி கோபாலகிருஷ்ணன் அவர்களும் இதை நிறைய தடவை வலியுறுத்தி இருக்கிறார். இந்த ஜோதிடத்தில் என்னவெல்லாம் சொல்ல முடியும் என்று பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளை இந்த 12 ராசிகளும் இந்த 12 ராசிகளையும் ஒவ்வொன்றாக 30 பாகையாக வரையறுத்து ஒன்று சேர்த்து பார்க்கக்கூடிய 360 டிகிரியும் சொல்ல முடியாத ஒரு தகவல் இருக்குமா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதற்கான வாய்ப்பில்லை. ஒரு காதல் திருமணம் எப்போது நடக்கும், எப்படி நடக்கும், அல்லது காவல்துறை சம்பந்தப்பட்டு நடக்குமா, அல்லது ஒரு கைதியோடு நடக்குமா, அல்லது ஒரு குற்றவாளியோடு நடக்குமா, ஒரு உத்தமனோடு நடக்குமா, அல்லது ஒரு தவறானவனோடு நடக்குமா, ஒரு நல்லவனோடு நடக்குமா, ஜீவனம் உள்ளவனோடு நடக்குமா, அல்லது வெட்டி ஆபீசரோடு நடக்குமா என்பது சார்ந்த அத்தனை கேள்விகளுக்கும் இந்த ஜாதகம் பதில் சொல்லுகிறது. எங்கள் ஊரில் சுமார் ஒரு 40 வருடத்துக்கு முன்னால் 120 கிலோ பிடிக்கும் ஒரு கோணிச்சாக்கை பணத்தை கட்டிக்கொண்டு கர்நாடகா மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு வைத்திருந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபர் என்று அடுத்த வேலை உணவுக்காக கால்நடைகள் பராமரிப்பில் இருக்கிறார் என்பது எவ்வளவு வருத்தமான ஒரு தகவல். இதையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 35 வருடத்துக்கு முன்னமே ஒரு ஜோதிடர் அறிவுறுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த ஜோதிடரை பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் ஜோதிடர் வயோதிகத்தின் காரணமாக தவறிவிட்டார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை இன்னும் தவறாமல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்பது சார்ந்த தகவலும் இங்கே உண்டு. இப்படி எண்ணற்ற தகவலை அடையாளம் காட்டக்கூடிய தன்மையுள்ள ஜோதிடம் ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும், அந்த வாழ்வினுடைய நிலை எப்படி இருக்கும், வாழ்க்கை துணை எப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி வந்து சேரும் என்பது சார்ந்த எண்ணற்ற தகவல்களை இந்த ஜோதிடம் அடையாளம் காட்டுகிறது. அந்த வகையில் நாம் கடந்த 25 வருடத்தில் சந்தித்த நிகழ்வுகளை, ஜோதிடர்களை அல்லது ஜாதகங்களை அல்லது வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட தகவலை ஒவ்வொன்றையும் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். இதில் நம்மை பெரியவர் என்று நம்மை அடையாளம் காட்டிக்கொள்ள முயற்சியோ அல்லது நான் கெட்டிக்காரன் என்று சொல்லக்கூடிய முயற்சியோ இங்கு இல்லை. அதே சமயத்தில் என்னை நம்பி என்னிடம் ஜாதகத்தை கொடுத்துவிட்டு சென்ற நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை சரியில்லை என்று சுட்டிக்காட்டி இருக்கிறோமோ ஒழிய அவர்களை பெருமைப்படுத்துவதற்கான பதிவுகளோ இதுவல்ல. இதை எல்லாவற்றையும் கடந்து இன்றும் ஜோதிடர்கள்
வலைதளத்தில் நிறைய பதிவுகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அது எல்லா லக்கணத்திற்கும் பொருந்துமா, எல்லா லக்கணத்திற்கும் பொருந்தாதா, இப்படி சம்பந்தப்பட்ட தகவல்களை ஒரு ஜாதகத்தின் மூலம் நடந்த நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு வெளிப்படுத்தும் பொழுது அது ஆகச்சிறந்த பதிவாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு இந்த பதிவுகளை வெளிப்படுத்தி வருகிறேன் என்பது மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். அந்த வகையில் இன்று ஒரு காதல் திருமணம். இது சிறு குழந்தையாக இருக்கும் போதிருந்தே இந்த பெண் எனக்கு அறிமுகமானவள். எனக்கு இந்த குடும்பத்தை பற்றி தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை துணையை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார்? இது 12ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது இந்த ஜாதகத்தை நான் அது 12ஆம் வகுப்பு படிக்கும்போது ஜாதகத்தை பார்த்தேன். கிட்டத்தட்ட இந்த 6-7 வருடம் ஆகிவிட்டது. அன்றே கடக லக்கணமாக இருக்கிறது, லக்கணாதிபதி 7இல் இருப்பது சிறப்பு என்று பார்த்தாலும் சந்திரன் சுயசாரம் வாங்கியிருக்கிறானோ, கல்யாணத்தை விபரீதமான சூழ்நிலைக்கு கொண்டு சென்று விடுவானோ என்று ஒரு ஐயம் அப்போது இருந்தது. ஆனால் அதை திருமணமாக நடந்த பிறகுதான் நமக்கு தெரிய வந்தது. அப்போது இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ன அற்புதமான வேலையை செய்திருக்கான் என்று நினைக்கும் பொழுது பயமாகவும் இருந்தது, சங்கடமாகவும் இருந்தது என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். இந்த காதல் திருமணத்தை செய்ய உகந்த காரணத்தை அடையாளம் காட்டும் பொழுது கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறது. லக்கணத்துக்கு 5வது இடத்தில் சுக்கிரன். ஸோ கற்பனை ஸ்தானத்தில் நல்ல ரசனையோடு இருக்கக்கூடிய சுக்கிரனை 5ஆம் இடத்தில் வைத்து இந்த ஜாதகம் வேடிக்கைப்பட்டது. 6ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் கேதுவும் இருந்தது. இந்த 6ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் கேதுவும் இருப்பது அவ்வளோ சிறப்பான விஷயமல்ல. ஏனென்று கேட்டால் இது மிகப்பெரிய யோகத்தை தருவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தரும் என்றாலும் அதே சமயத்தில் இந்த சூரியனும் புதனோடு சேர்ந்திருக்கிறது சிறப்பு. இந்த கேதுவோடு சம்பந்தப்பட்டது சட்டச்சிக்கல் மற்றும் காவல்துறை சம்பந்தப்பட்ட சங்கடங்களையும் தந்து விடுகிறது. 7ஆம் இடத்தில் சந்திரன். இந்த சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தன்னுடைய வாழ்க்கை துணை தான் தேர்ந்தெடுப்பதற்கான வழிவகையை செய்து தந்தது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதற்கு அடுத்தது 8ஆம் இடத்தில் செவ்வாய். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலே அங்கு ஒரு கசப்பையோ அல்லது ஒரு சங்கடத்தையோ தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதற்கு அடுத்தது 11ஆம் இடத்தில் சனி. இந்த 11ஆம் இடத்தில் சனியும் வக்கரம், 12ஆம் இடத்தில் குருவும் வக்கரம், ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கு மேலும் தகவல். ஆக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் யோகத்தை தந்தது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தன்னுடைய வாழ்க்கையை தானே முடிவு பண்ணுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்தது. அதே சமயத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எது நடந்தாலும் பரவாயில்லை என்ற தைரியத்தையும் அழுத்தத்தையும் சேர்த்து தந்தது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 6க்குரியவன் 6ஆம் இடத்தை பார்த்து குடும்பத்துக்கு எதிர்வாதமாக தன்னுடைய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தந்தது என்பதுதான் மேலும் தகவல். சரி, இதில் ஒவ்வொரு கிரகங்களும் தான் நின்ற நட்சத்திர பாதம், அந்த நட்சத்திர பாதத்தை கொடுத்த கிரகங்கள் என்ன செய்தது என்பது பார்ப்போம். லக்கணம் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 5.12 பாகை பெற்றிருக்கிறது. ஆக லக்கணாதிபதி 7க்குரியவனுடைய சாரம் பெற்று தன்னுடைய வாழ்க்கை தானே முடிவு செய்யும் தகுதியை கொடுத்தது. அடுத்தது 2ஆம் இடத்தில் சூரியன் மூல நட்சத்திரம் 1 பாதத்தில் அமர்ந்து 2.51 பாகை பெற்றிருக்கிறது. இந்த சூரியன் என்பது தந்தைக்காரகன் என்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட லக்கணத்துக்கு 2க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது 2க்குரியவன் 6இல் 12இலிருந்து 6க்குரியவனோடு சம்பந்தப்பட்டான். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பெண் காதல் திருமணத்துக்கு பின் பொருளாதார பற்றாக்குறை இல்லாமல் திருப்திகரமான வாழ்க்கையை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தது 3ஆவதாக சந்திரன் திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 16.27 பாகை பெற்றிருக்கிறது. அதுவும் லக்கணத்துக்கு 7இல் இருக்கிறது. சந்திரன் சுயசாரம் வாங்கியிருக்கிறான், லக்கணமும் 7ஆம் இடத்துக்குரியவனுடைய சாரம் வாங்கியிருக்கிறான். இதுதான் இங்கே முக்கிய தகவல். ஸோ வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதியை அந்த பெண்ணை உருவாக்கி கொண்டால், அதை செயல்படுத்தக்கூடிய தன்மையை அந்த பெண்ணை உருவாக்கி கொண்டால் என்பதுதான் இங்கு மேலும் சிறப்பான தகவல். அடுத்தது செவ்வாய் ராகுனுடைய நட்சத்திரத்தினுடைய சாரத்திலிருந்து கேதுவால் பார்க்க பெற்றது. ராகுவுக்கு திரிகோணத்தில் அமர்ந்தது என்பது இந்த குருவையும் ராகுவையும் செவ்வாய் ஒரே இடத்தில் வைத்துக் கொள்ளலாம். ஆக செவ்வாய் ராகுனுடைய சாரத்தில் இருந்தது. புதன் மூலம் கேதுவனுடைய சாரத்திலிருந்து புதனோடு தொடர்பு கொண்டது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவருடைய கற்பனையும் சற்று வினோதமாக அமைந்தது. மூலம் என்பதால் குரு திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்தது. 18.40 பாகை பெற்றிருக்கிறது. வக்கரமும் பெற்றிருக்கிறது.
அடுத்து சுக்கிரன் கேட்டை நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து காதலை தந்தது. அதாவது புத்திசாலித்தனத்தை உருவாக்கக்கூடிய புதன், கற்பனையை மேலோங்கி நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய புதன் சுக்கிரனுக்கு சாரத்தை தந்து அந்த சுக்கிரனை வலுப்படுத்த செய்தது. அதே சமயத்தில் அதற்கு அடுத்தது சனி ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்றது. ஆக சனியும் சந்திரனும் லக்கண புள்ளியும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றதால் இவர்களுடைய வாழ்க்கை இவர்களே திருமணம் செய்து கொள்ள முழு வாய்ப்பாக அமைந்தது. அதற்கு அடுத்தது ராகு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அமர்ந்தது. இது செவ்வாயினுடைய சாரம் வாங்கி 12இல் அமர்ந்திருப்பது சரியில்லை. ஏன் என்று கேட்டால் அந்த 12க்குரியவன் 6க்குரியவனுடைய தொடர்பு பெற்றிருப்பதால் 6க்குரியவனும் செவ்வாயும் ராகுவும் குருவும் காற்று ராசியில் அமர்ந்ததால் இதுக்கு 6க்குரியவன் இங்கு வலுப்பெறும் பொழுது நோய் நொடி தொந்தரவுகள் உடல் நலத்தில் பலமான ஏற்ற இறக்கத்தை தருவதற்கு வாய்ப்பாக உண்டு பண்ணி கொடுத்தது என்பதுதான் இங்கு மேலும் தகவல்கள். சரி, காதலை தரும் புதன் மூல நட்சத்திரத்தில் அமர்ந்து கேதுவோடு சம்பந்தப்பட்ட தொடர்பு பெற்றது, கேதுவனுடைய தொடர்பு பெற்றது. அதுக்கு அடுத்தது கணவனை தரும் செவ்வாய் சதய நட்சத்திரம் ராகு நட்சத்திரத்தில் அமர்ந்து குருவனுடைய பார்வை பெற்றதால் இந்த திருமணம் காவல் நிலையம் வரை சென்று திரும்பி வந்தது. அதே சமயத்தில் இந்த பெண் திருமணத்தை செய்யும் காலத்தில் இவள் கல்யாண வயதை அடைந்திருந்ததால் இந்த திருமணம் பெரிய பாதிப்பை தராமல் சங்கடத்தை தராமல் கடந்து வந்தது என்பது மேலும் ஒரு தகவல். ஆக சுக்கிரன் சனியினுடைய தொடர்பு கடந்த ஜாதகத்திலேயும் இருந்தது. கடந்த ஜாதகத்திலேயும் இந்த காதல் திருமண ஜாதகத்திலேயும் 1-7க்குரியவர் சந்திரனும் சனியுமாக இருந்தால், அதாவது அந்த மகர லக்கணத்துக்கு பிறந்த ஜாதகம் சந்திரனும் சனியும் தொடர்ந்தது. அங்கவும் சந்திரன் 7இல் தொடர்பு பெற்றான், இங்கவும் சந்திரன் 7இல் தொடர்பு பெற்றான். அங்கே சுக்கிரன் சனி சேர்ந்து ஒரு இடத்தில் இருந்தது. இங்கே சுக்கிரன் சனி 2 பேரும் ஒருவருக்கொருவர் பார்த்தார்கள். இது இப்படி எண்ணற்ற தொடர்புகளை ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்று சேர்ந்து காதல் திருமணத்தை சுலபமாக அரங்கேற்றத்தில் கொண்டு வந்து விடுகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பாத